ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சேம் லைக் சோலார் சிஸ்டம் மாரி தான். பூமி தன்னைத்தானே சுத்திட்டு, சூரியன சுத்திட்டு வருது பார்த்தீங்களா? அந்த மாரி தான் ஒவ்வொரு ஆட்டமும் எடுத்துக்கிட்டாலும், சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். புரோட்டான், நியூட்ரான் 2 இருக்கும் அதுல. ஸோ அத சுத்தி ஆர்பிட்டால்கள் இருக்கும். ஆர்பிட்டால்கள்ல எலக்ட்ரான்கள் வந்து தன்னைத்தானே சுத்திட்டு, நியூக்ளியஸையும் சுத்திட்டு வரும். இதுதான் வந்து ஒரு ஆட்டம் அப்டின்னா பேசிக் இதுதான். மாலிக்யூல்னா என்ன? 2 சேம் ஆட்டம் ஒண்ணா பாண்ட் ஆயிருந்ததுன்னா, அத மாலிக்யூல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஹைட்ரஜன் சிங்கிளா இருந்ததுன்னா ஆட்டம். H2ஆ இருந்ததுன்னா அது மாலிக்யூல். ஸோ H2வ நீங்க இந்த மாரி ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதலாம். இல்லன்னா இந்த மாரி நீங்க ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு, நியூக்ளியஸ் வரைஞ்சு, ஆர்பிட்டால்கள் வரைஞ்சு 2 எலக்ட்ரான் 2மே வந்து ஈக்குவல் ஷேரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாண்டிங் சம்மந்தமாலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மாலிக்யூல்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் அப்படின்றது 2 டிஃபரண்டான ஆட்டம் ஒண்ணா பாண்ட் ஆயிருந்ததுன்னா, பாண்ட் ஆகி நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற பொருள் தான் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. சோடியம் ஒரு ஆட்டம், குளோரின் ஒரு ஆட்டம். சோடியம் தனியாவும், குளோரின் தனியாவும் இருக்கும். அது 2 ஒண்ணா சேர்ந்து NaCl நம்ம சாப்பிடுற உப்பு கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு காம்பவுண்ட். அதே மாரி இன்னும் சில சொல்லணும்னா CO2, HCl இந்த மாரி டிஃபரண்டான சில ஆட்டங்கள் ஒண்ணா சேர்ந்து இருந்ததுன்னா, அத வந்து காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க.